சென்னையிலே வீறு கொண்ட போராட்டம் என்று நடைபெற்றது. இதனை தாங்க முடியாத தமிழக அரசு போலீஸ் காவல்துறையை வைத்துக் கொண்டு அடக்குமுறை ஏவி நமது தலைவர்களையும் தோழர் ஏஎஸ் அவர்களையும் நமது தலைவர் ஆறுமுகநாதன் அவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தது. தொழிலாளர்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தியது. அதன் விளைவாக தமிழகம் முழுவதும் மீண்டும் எழுச்சிமிக்க போராட்டம் போக்குவரத்து கழகங்களில் இன்று எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முத்தாய்ப்பாக நாம் என்ன கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் என்றால், 2003க்கு பிறகு சேர்ந்த தொழிலாளர்களுக்கு புதிய பென்ஷனை ரத்து செய்து பழைய பென்ஷனை கொடுக்க வேண்டும் என நாம் கேட்கிறோம். திமுக தேர்தல் கால அறிக்கையில அவர்கள் என்ன சொன்னார்கள்? 100 நாளில் உங்களது பிரச்சனை எல்லாம் தீர்ப்பேன் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரு தெருவாக பேசி உங்களுக்கு எல்லா குறைகளையும் தீர்த்து வைப்பேன் என்று சொல்லி ஓட்டு வாங்கி நமக்கு வேட்டி வைக்கிற வேலையை நாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் நாம் வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். அந்த புதிய தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பழைய பென்ஷன் இல்லாமல் புதிய பென்ஷனை பெற முடியாமல் நடுவீதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். 2003க்கு பிறகு சேர்ந்த தொழிலாளர்கள் பென்ஷனும் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் எந்த பலப்படமும் இல்லாமல் ஓய்வு பெறும் பொழுது அவர்கள் நடுவீதியில் நிற்கின்ற கொடுமையை செய்தது இந்த திமுக அரசு தான். அந்த கொடுமையை எதிர்த்து தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு எல்லா போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் தொழில்துறை ஒப்பந்தத்தின்படி பழைய பென்ஷன் தருவேன் என்று எல்லா அதிகாரிகளும் நிர்வாக இயக்குநர்களும் ஏற்றுக்கொண்ட திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். எல்லா சரத்துகளையும் அமல்படுத்த வேண்டும். ஆனால் அந்த நிர்வாகமோ போக்குவரத்து அமைச்சரும் ஏற்க மறுக்கிறார்கள். உதாரணத்திற்காக ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, தொழில்துறை ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. டயர் டேமேஜ் ஆனாலும் விபத்துல பாடி ஆக்சிடென்ட் ஆனாலும் 5% தான் டேமேஜ் ரெக்கவரிக்கு பிடிக்கணும்னு ஒப்பந்தம் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க? ரோட்ல பாத்தீங்கன்னா தரமான ரோடு இருக்கு, தனியார் வண்டியும் பஸ் ஓட்டுறான், அவன் டயர் போச்சிருக்கிறான். நம்ம கார்பரேஷன் டயர் போட்டுறான், நம்ம டயர் வெடிக்குது, அவன் டயர் வெடிக்கலையா? அவன் தரமான டயர் போட்டுருக்கான், அந்த டயர் வெடிக்கல. அப்படிப்பட்ட டயரை வாங்க கொடுக்க துப்பு கட்ட நிர்வாகம் நம்ம தொழிலாளர்களுக்கு அந்த 5% டேமேஜ் ரெக்கவரி பிடிக்காம இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்க. 5% டேமேஜ் ரெக்கவரி பிடிச்சிக்கிறோம், அது போதும் என கையெழுத்து போட்டவங்க அதை மீறி சம்பளத்தை வெட்டக்கூடிய